கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துடைய 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று சொல்லி நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ஐயா நமக்கு ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யணுமா, அறிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மதியற்றவர்களாய் இருப்பவர்களுக்கு தெய்வ சித்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் உணர்ந்து கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நிறையபடிய ஜீவிதத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவ சித்தம் இதுதான் என்று சொல்லி நிறைய பேர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தன் மனதில் தோன்றிய எண்ணங்கள், தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாம் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள், இதுதான் தேவ சித்தம் என்று சொல்லி சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த அந்த சூழ்நிலை நமக்கு தோல்வியாய் முடிவதை நாம் பார்க்க முடிகிறது. அது ஆவிக்குரிய ஜீவிதமா இருந்தாலும் சரி, பௌதீக ஜீவிதமா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வினுடைய சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, அந்த மனதில் தோன்றுகிற அந்த நினைவுகள்லாம் நான் வெளிப்படுத்தும் பொழுதே அது என்னுடைய வாழ்க்கையில எதை மையப்படுத்துன்னு சொன்னா, தோல்வியும் வெட்கமும் வேதனையும் நிறைந்திருக்கிறதான அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப இந்த சித்தத்தை நான் உணர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும், தெளிவா நம்ம பார்க்க முடியும். ஏன்னா முதலாவது யாருக்கு ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துறார் என்று சொல்லும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவர் என்ன செய்றார், அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அப்ப கீழ்ப்படியாதவர்களும் இன்னைக்கு சொல்கிறார்கள் ஆண்டவருடைய சித்தம் இதுதான் என்று சொல்லி, கீழ்ப்படியவர்களும் சொல்றார்கள் இதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று சொல்லி. அப்ப இதுல எது ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது அப்படின்னு சொன்னா, தேவ ஆவி யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்கு தேவ சித்தத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி தானியேல் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நாம் தெளிவாக நாம் பார்க்க முடியும். தேவ ஆவி இருக்கிறவங்கிட்ட மட்டும்தான் அந்த என்ன செய்யும், தேவ சித்தம் இன்னதென்பதை அவர்களால் வெளிப்படுத்த முடியும், அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர, தேவ ஆவி இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னா, அது அவருடைய இருதயத்தின் விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ரெண்டாவது நம்ம யாருக்குன்னு சொல்லுவோம், கீழ்ப்படிதலை குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த கீழ்ப்படிதல் இங்க ரோமர் 13:5 கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்ப இந்த யாருக்கு ஆண்டவர் சித்தத்தை வெளிப்படுத்த, அறிவுள்ளவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப இந்த அறிவுள்ளவர்களுக்கு தான் தேவ ஆவியினால் நிறையப்பட்டவர்களாய் இருப்பாங்க. என்ன அறிவு? வேத அறிவு உள்ளவர்கள். தெய்வத்தை குறித்த அறிவுள்ளவர்களுக்கு தான் என்ன உண்டு, அவர்களுக்கு தான் தேவாவி இருக்கும். தேவாவி யாருக்குள் இருக்கிறதோ அவர்கள் தான் என்ன செய்வார்கள், இந்த கீழ்ப்படுகிற தன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மூணாவது தன்மை நம்ம பார்க்கும்போது அதுல ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மற்றவர்களை கனம் பண்ணுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், தன்னுடைய சித்தத்தை தெரிவிக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மற்றவங்களை கனப்படுத்துவது நமக்கு முடியாத ஒரு சூழ்நிலை. வேதம் சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் கனப்படுத்த நீங்கள் என்ன செய்யுங்கள், முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு மனிதனுக்கு மனிதன் கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். கனப்படுத்தல் என்று சொல்வது இன்னைக்கு இந்த பூமியில, இந்த தேசத்துல இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறதான ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். பெரியவர்கள் சிறியவர்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் கனப்படுத்த கூடாதபடிக்கு தன்னுடைய என்ன செய்றாங்க, தன்னுடைய நிலைமைகள், அவங்களோட உயர்ந்தவங்க, இல்லைன்னா இவங்களோட என்ன செய்யறாங்க, படிப்புல உயர்ந்தவங்க, இல்ல ஜாதியில உயர்ந்தவங்க, பணத்துல உயர்ந்தவங்க என்று சொல்லி தன்னுடைய உயர்வை வைத்து மற்றவர்களை கனவீனப்படுத்தி, மற்றவர்களை தூஷிக்கிற, மற்றவர்களை கேவலமாய் நடத்துகிற யாருக்குமே ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுப்பதே கிடையாது. அப்ப நமக்கு ஆண்டவருடைய சித்தம் வெளிப்பட வேணும் அப்படின்னு சொன்னா, அறிவு நமக்கு, வேத அறிவு நமக்கு வேணும். அதே நேரத்துல வேத அறிவு இருந்தா மட்டும் போதாது, அந்த வேதத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு தன்மை நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும். மற்றவர்களை கனப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும்.
இந்த 2 அனுபவம் எனக்குள்ள இல்லாம இதுதான் தேவ சித்தம், இதுதான் தேவ சித்தம்னு சொன்னா அது தேவ சித்தமாக வேதம் அங்கீகரிப்பு கிடையாது என்பதே நிதர்சனமான உண்மையாயிருக்கிறது. அப்ப என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா என்ன செய்றேன்? அவருடைய ஆவியில் நிறையப்பட்டவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களை கனப்படுத்த நாம் ஆரம்பிக்கும் பொழுதே நிச்சயமாக தேவனுடைய சித்தம் என்னதென்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தை மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, எசப்பா, அந்த நான் தேவ சித்தத்தை யார் அறிந்து கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் வேத அறிவு நிறைந்தவர்களாக, ஆமென், அந்த வேதத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, மற்றவர்களை கனப்படுத்தும் பொழுது தெய்வ திட்டத்தை அவர்கள் அறிந்து கொள்வார், சித்தத்தை அறிந்து கொள்வார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா, அந்த அனுபவத்தை எனக்கும் எங்களுக்கும் நீங்க கொடுங்கப்பா. அப்பா, நாங்கள் அநேக நேரங்கள் ஆண்டவரே மற்றவர்களை கனவீனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதம் சொல்றது ஒருவரை கனப்படுத்த முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த எல்லா சூழ்நிலைகள் மாற்றப்பட்ட சுயத்துக்குள்ளாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. வேதத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் எனக்குள்ளும் எங்களுக்கும் மாற்றி உடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற ஒரு அனுபவத்தை என் ஆண்டவர் நீங்க தரும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் செபிக்கும் பொழுதுப்பா, உடைய சித்தம் இன்னதென்பதை அறிந்து கொள்கிற அந்த ஞான அறிவியல் தெளிவையோ என் ஆண்டவர் தரும்படியாக செபிக்கிற ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் செபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.